பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கிறோம். Hebrews chapter 11 verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார். In Hebrews 11 chapter we see of the heroes of faith. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வம்ச அட்டவணைகள் அதிக இடங்களில் சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். In the Old and the New Testament we can see of the genealogies seen in many places. புதிய ஏற்பாடு துவக்கம் கூட ஒரு குறிக்கப்பட்ட அளவு அங்கே வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the beginning of the New Testament for a particular limit we see the genealogies. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது முழுவதும் துவக்க காலங்களிலிருந்து வேதாகம துவக்க காலங்களிலிருந்து இப்பொழுது இருக்கிற வரைக்கும் உள்ள விசுவாச வாழ்வின் தன்மைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. But in Hebrews 11 chapter we see a list of all the heroes of from the beginning even until now, all the list of the faith warriors. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து அழிந்தாலும் விசுவாச வீரர்கள் என்கிற ஒரு கூட்டமும் இவைகளுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. When crores of people have been born in this world, lived and died, and we see even the heroes of faith found in the world. கோடிக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே ஒரு சிலர் விசுவாச வீரர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். In the midst of the crores of people we see a few of them who have lived a life as the heroes of faith. அப்படி விசுவாச வீரர்களாக வாழ்ந்தவருடைய வாழ்க்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And the life of those who have lived this such a faith life as described here. இங்கே விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here by faith Noah being warned of things of God. நோவா விசுவாசத்தினாலே தற்காலத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். By faith Noah was warned of the things yet with moved with fear. ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை ஒரே வசனத்தில் அடங்கிவிட்டது. The life of a man of God is described in one verse. புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஊழியர்கள் இவர்களுடைய வாழ்க்கை என்பது விசுவாசம் என்பதில் அடங்கி இருக்கிறது. The life of the New Testament worker or a believer is under the aspect of faith. நோவாவினுடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவினுடைய வளர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே பார்க்கும் பொழுது அவனுடைய செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் அவனிலே சொல்லப்பட்டது அவனுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வசனத்துக்குள் அடக்கிவிட்டது. The birth, growth and activities of Noah described in the word of God, but in one verse it is the whole life of Noah is described. எவ்வளவுதான் நமக்கு தகுதிகள் இருந்தாலும் விசுவாசம் இல்லாவிட்டால் எல்லா தகுதிகளும் செயலற்று போய்விடும். How much ever worthiness we have, if we don't have faith, then every other worthiness will go vain. ஒருவனுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருக்கலாம். One might have a sports certificate. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவனுடைய தன்மைகளுடைய சர்டிபிகேட்லாம் அவனிடத்துல இருக்கலாம். He might have extracurricular activity certificates too. இன்னும் பல திறமைகள் அவனுடைய கண்டுபிடிப்புகள் இவைகளெல்லாம் இருக்கலாம். And many other talents and discoveries of his may be there. ஆனாலும் அவன் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறான் என்கிற சர்டிபிகேட் மிகவும் முக்கியம். But that he is educated and he is passed through, that certificate is most important. அதுபோல இந்த உலகத்துல நமக்கு ஆவிக்குரிய பாதையில பல தன்மைகள் இருக்கலாம். இவைகளுக்கு மத்தியில நாம் விசுவாசத்தில் எப்படி இருந்தோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். Even in our spiritual life we might have many aspects in our life, but in the midst of all this, how are we in our faith life is most important. இந்த விசுவாசத்தினாலே அவனுக்குள்ள நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். I would like to say of one thing which happened in this life through faith. விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பு பெற்று அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறினான். He was warned by faith and he lived a fearful life. இன்றைய வேத பாடம் பயபக்தி. Today's Bible study is godliness. ஒரு தேவனுடைய பிள்ளை பயபக்தி உள்ளவனாய் மாற வேண்டியது அவசியம். A child of God should be moved with fear. பயபக்தி இல்லாத பட்சத்தில் அவனுடைய வாழ்வில் அவன் பேழையை உண்டு பண்ண முடியாது. Without this moving of fear he cannot build the ark. இல்லாவிட்டால் தன் குடும்பத்தை ரட்சிக்க முடியாது. Or he cannot save his house.
இல்லாவிட்டால் விசுவாசத்திலே அவன் முன்னேறி செல்ல முடியாது. or he cannot go ahead in his faith life. நீங்கள் இந்த பயபக்தி என்கிற வார்த்தையை நீங்கள் சரியான விதத்திலே வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டியது அவசியம். You should bring practically in your life this word which is moving with fear. பயத்தை குறித்து நாம் படித்திருக்கிறோம். We have read about fear. நாம் பக்தியை குறித்தும் படித்திருக்கிறோம். And we have read about godliness too. ஆனால் பயபக்தியை குறித்து நமக்கு அநேகருக்கு தெரியாது. But many of us do not know what is moving with fear. ஒரு தேவனுடைய பிள்ளை பயபக்தியாக இருக்க வேண்டியது அவசியம். It is needful for a child of God to be moved with fear. ஒரு தேவனுடைய பிள்ளை பயபக்தி, அதாவது ரெவரன்ஷியல் ஆவ் அப்படினு சொல்வாங்க. ரெவரன்ஷியல் ஆவ்னு சொல்வாங்க. பயபக்தி. It is reverential. ஒரு தேவனுடைய பிள்ளை பயபக்தியாக இல்லாத பட்சத்தில் அவனுடைய வாழ்வில் அவன் சபையை கட்ட முடியாது, தன் ஜீவியத்தை கட்ட முடியாது, தன் குடும்பத்தை ரட்சிக்க முடியாது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் முன்னேறி செல்ல முடியாது. Without this reverential fear, a child of God cannot build his life, he cannot build his faith life, he cannot go progress in his life. இன்னைக்கு நமக்கு பலவிதமான ஆவிக்குரிய தன்மைகள் இருக்கிறது, ஆனால் பயபக்தி இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். We have many attitudes in our life, but we should see if we have this reverential fear. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பயபக்தி இல்லாவிட்டால், பயபக்தி என்பது தேவனிடத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நாம் வெளிப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். This reverential fear is not only towards God, but which should reveal in every aspect of our life. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பயபக்தியாக இல்லாத பட்சத்தில் அவன் ஏதோ ஒரு பயபக்தின்னு சொன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு தெய்வத்திட்ட பயத்தோடு பக்தியோடு இருப்பது அப்படி அல்ல. A God-fearing person, if he does not have a reverential fear and saying that he has a fear towards God somewhere else, is not fear at all. அவன் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒவ்வொருவரோடும் இடைவிடும் பொழுதும் அந்த பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டும். In every intervening of his life and every aspect of his life, he should reveal this reverential fear. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேகர் பயபக்தி உள்ளவர்கள் போல வேஷமிடுகிறார்கள். Today many of them in their spiritual life they are putting on the form of ஒரு this சிலருடைய reverential fear. பேச்சில பயபக்தி இருக்கும். Some of them in their talks they have this reverential fear. ஒரு சிலருடைய செயல்கள்ல பயபக்தி இருக்கிறது போல தோன்றும். Some of their activities it seems that they had this reverential fear. உள்ளத்திலே நமக்கு பயபக்தி அவசியமாக இருக்கிறது. But we need this reverential fear in our hearts. உங்களுடைய ஜீவியத்திலே பயபக்தி இருந்தா உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். If you have this reverential fear in your life, your family will be saved. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளுடைய குடும்பங்கள் அநேகம் ரட்சிக்கப்படவில்லை. Today many of the families of our believers are not saved. ஒரு சில மனைவிமாருடைய புருஷர்கள் ரட்சிக்கப்படவில்லை. Some of their wives, their husbands are not saved. ஒரு சிலருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை. Some of their children are not saved. இதெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய பயபக்தியினுடைய குறைவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். When we search out and see the reason for all this, we can see that it is the lack of reverential fear. ஒரு தேவனுடைய பிள்ளை பயபக்தியாக இருந்தால் அவன் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படும். If a child of God, if he is having reverential fear, even without preaching, his family will be saved. ஒருவன் பயபக்தியாக இல்லாத பட்சத்தில் அவனுடைய குடும்பம் சந்திக்கப்பட வாய்ப்பு கிடையாது. If one is not having a reverential fear, then his family will not be met. பக்தி உள்ளவனை அவர் தெரிந்து கொள்கிறார். God is choosing the godly for himself. உண்மை உள்ளவனை அவர் ரட்சிக்கிறார். He is saving the faithful ones. இப்படிலாம் நாம் வேதத்திலே பல விதங்களிலே படிக்க முடியும். Like this we can read in the word of God in many aspects. எபிரேயர் 11:7 நோவாவினுடைய வாழ்க்கையில் மறைந்திருந்ததான சத்தியம் என்று சொன்னால் அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறி இருந்தான். In Hebrews 11:7 we can see the truth which is hidden in Noah's life was he was having this reverential fear. பயபக்தி உள்ளவனுக்கு தேவ எச்சரிப்பு கிடைக்கும். Those of them who are moved with fear, they will have the cautioning of God. அவனுக்கு தேவனுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். He will have the contact with God. பயபக்தி உள்ளவனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். Those of them who are moved with fear will find grace in the sight of God. பயபக்தி உள்ளவன் தேவனோடு சஞ்சரிப்பான். He who is having moved with fear will live with God. ஆண்டவரோடு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். He is having an opportunity to walk with God. அதனால்தான் பயபக்தி என்பது வேதத்திலே ஒரு முக்கியமான தன்மையை பெற்றுக்கொள்கிறது. Therefore this aspect of reverential fear has an important aspect in the word of God. ஏனென்றால் தேவன் பயபக்திக்கு உரியவர். Because God belongs to this fearfulness. அவருடையவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். And those who are his should be moved with fear. ஆதியாகமம் 31 நாம் பார்க்கும் பொழுது when we read in Genesis 31 அங்கே யாக்கோபு தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். about God, Jacob is saying a word. அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? What is this word he says? ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் என்று தேவனை குறித்து பேசுகிறான். He is speaking about God, that God belongs to the one and the fearful of Isaac. ஆதியாகமம் 31:42 Genesis 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால்
நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். God who belongs to the fear of Isaac. ஆதியாகமம் 31:53 இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். In 31:53 also he is saying the same word. ஈசாக்கின் தேவன் என்று சொல்லாமல், Not saying God of Isaac. ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் என்று சொல்லுகிறான். He is saying who belongs to the fear of his father Isaac. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? முற்பிதாக்கள் தேவனை பயபக்திக்கு உரியவராக வணங்கி வந்தார்கள். Our forefathers worshipped God as a God of fear. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, மேன்மை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்தி வந்தார்கள். They gave all the honor, glory and praise to God. அதனால தான் நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கிறார். Therefore he is asking that if I be God, where is the honor, where will you honor me? நோவாவுடைய வாழ்க்கையில இந்த பயபக்தியை அவன் பயிற்சித்தார். In Noah's life he practiced this fear. இன்றைக்கு நமக்கு அநேகர் சபையை கட்டுகிறோம். Today we are building many churches. ஆனால் இந்த சபை மகிமையிலே எழும்புமா? But will this church be caught up in this glory? இன்னைக்கு பாருங்க, சபைகள் தெருவாக கட்டப்படுகிறது. Today many churches are being built from street to street. எத்தனையோ சபைகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். Many churches are being built. ஒரு 10 பேர் தன்னுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தால் உடனடியாக சபைகள் துவங்கி விடுகிறது. If 10 of them begin to hear their word, immediately churches begin there. 1000 பேர் பேழைகளை எழுப்பலாம். 1000 people may be in the ark. ஆனால் இந்த பேழை இயேசு வரும் பொழுது, இல்லாவிட்டால் அந்த மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீர்ல மிதக்குமா என்பதுதான் क्वेश्चन. But will this ark float when the waters come or when Jesus will appear? அதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். This we have to reason out. நோவா கட்டினதான அந்த பேழை தண்ணீர் வந்த உடனே மிதந்தது. அது கடைசியாக அரராத் மலையில் போய் நின்றது. The ark which Noah built, it floated up when the waters came and finally it landed up in Mount Ararat. அது அரராத் என்று சொன்னால் பரிசுத்த பூமி என்று அர்த்தம். Ararat means the land of holiness. ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டுகிறதான பேழை இயேசு வரும் பொழுது எழும்பி பரிசுத்த பூமியில போய் சேர வேண்டும். A child of God, the ark that he is building when Jesus comes should go reach the holy land. அன்றைக்கு ஒரே ஒரு பேழை தான் கட்டப்பட்டது. That day only one ark was built. ஆனா இன்றைக்கு பேழை என்று சொல்லி अनेक இடங்களிலே பேழைகள் கட்டுகிறார்கள். But today many places they are building saying the ark. ஆனால் இந்த பேழை உடைந்து போனால் என்ன ஆகிறது? But if this ark is broken, what will happen? இந்த பேழையிலே உட்கார்ந்திருந்த இல்லாவிட்டால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Those of them who are seated inside the ark, what will their state be? 2 நாளாகமம் 20 அதிகாரம் கடைசி வசனத்திலே அங்கே கர்த்தர் கப்பல்களை உடைத்தார் என்று சொல்லி இருக்கிறார். 2 Chronicles 20 last verse we see that the Lord broke the ships. உம்முடைய கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார். The Lord had broken your works. அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. And the ships broke down. அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமல் போயிற்று. And they could not go to Tarshish. அதாவது பேழைகள் உடைக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். That is we see that the ark was broken. இந்த பேழைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அது போக வேண்டிய இடத்துக்கு போக கூடாமல் போய்விட்டது. These arks were broken and they could not go to the place where they had to go. ஆனால் நோவா கட்டினதான அந்த கப்பல் உடைக்கப்படவில்லை. அது அரராத் மலையில் போய் நின்றது. But the ship which Noah built was not broken, but it landed in Mount Ararat. தீமோத்தேயுவிலே பவுல் பேசும் பொழுது விசுவாசமாகிய கப்பலை அநேகர் சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார். When Paul is speaking to Timothy, he says that many of them have put shipwreck to their faith. நல்மனசாட்சியை கெடுத்து அவர்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். They have spoiled their good conscience and have brought shipwreck to their faith. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். 1 Timothy 1:19 we can see this. நல்மனசாட்சி போகும் பொழுது விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தப்படுகிறது. When the good conscience is going away, then the faith which is the shipwreck is formed. அதனால இன்றைக்கு சபைகள் என்பது பேழைகள் இன்றைக்கு अनेक இடங்களில் கட்டப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு பேழை மாத்திரம்தான் மேலே அரராத் மலை போய் சென்றதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. But today we can see the churches, many arks are being built, but only one ark went and reached Mount Ararat, says the word of God. அப்போஸ்தலனாகிய பவுல் போனதானே ஒரு படகு, ஒரு கப்பல் கூட பயங்கரமான சேதமடைந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போனதை நாம் வேதத்திலே படிக்க முடியும். We see of a particular ship in which the Apostle Paul was sailing was also broken and went to nothing. ஆனால் நோவா கட்டினதான பேழை எந்த விதத்திலும் சேதமடையவில்லை. But the ark which Noah built was not being destroyed in any way. அவனுடைய பேழை உடைக்கப்படாததுக்கு காரணம் பயபக்தி. The reason for his ark not being broken was the fear of God. நம்முடைய வாழ்க்கையில அந்த பயபக்தி இருக்குமானால் நாம் கட்டுகிற பேழை சேதப்படாது, நம்முடைய குடும்பமும் சேதமடையாது, நாம் நம்முடைய இலக்கை போய் அடைவோம். If we have this reverential fear, then our ark will not be broken, our family will not be broken and will go reach the marked place. இந்த பயபக்தின்னு சொல்லுகிறது தேவனிடத்தில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், வாழ்விலே ஒரு முக்கியமான பகுதி.
This reverential fear is not only what we show towards God, but in every aspect of our life we should reveal this reverential fear. மாம்சீக வாழ்க்கையிலும் இந்த பயபக்தியை நாம் காண்பிக்க வேண்டும், தெய்வீக வாழ்க்கையிலும் நாம் இந்த பயபக்தியை காண்பிக்க வேண்டும். We should show this reverential fear both in our fleshly life and also in our divine life. எல்லா இடத்திலும் நம்முடைய இந்த பயபக்தியை விட்டுவிடக் கூடாது. We should never diminish any of this reverential fear in any place. ஒரு சிலருக்கு இந்த பயபக்திங்கிறது என்னன்னு தெரியாது, பயபக்தியா இருந்து எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேள்வி கேட்கிறார்கள். Some of them do not know what this reverential fear is. What is the use of me being with such a fear, they ask. யோபு 15:4 பார்க்கும் பொழுது, Job 15:14 when we see, நான் 15:4 பார்க்கும் பொழுது 15 verse 4, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? நீர் தேவபக்தியை வீண் என்று சொல்லி ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். Thou castest of fear and restrainest prayer before God. ஒரு சிலர் தேவபக்தியை அந்த பயபக்தியை வீண் என்று சொல்லுகிறார்கள். Some of them say that the fear of God is in vain. அதாவது இவங்க சில காரியங்களுக்காக ஜெபிச்சு அதுக்கு பதில் கிடைக்காத பட்சத்துல நான் இவ்வளவு தாழ்மையா இருந்தேன், இவ்வளவு ஒடுக்கினேன், இவ்வளவு உபவாசம் போட்டேன், இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன், இவ்வளவு நான் கிரியை செஞ்சேன், பட் எனக்கு ஒண்ணுமே நடக்கல, இனி நான் ஜெபிச்சு என்ன பயன் இப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்குள்ளே வருகிறது. Some of them, when they pray for certain things and not achieve it, they say that they have fasted and prayed for so many hours together and have not received. What is the use of it? Such a question is arising in them. முதலாவது நாம் போகிற பாதை என்ன, நமக்கு வந்த பிரச்சனை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Firstly, we should understand the path we are going through and the problem which arises. ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand as to why our prayers are not being answered. அது தெரியாம பயபக்தி வீண் என்று சொல்லி நாம் ஜெப தியானத்தை குறைக்க கூடாது. Not doing this, saying that the fear of God is in vain, we should not restrain our prayer. ஏன் ஜெபத்தை கேட்கல, ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி நினைக்க முடியாது. We should not ask as to why he did not answer my prayer, why it's not answered. அது ஒரு விசுவாச பரீட்சை. That is a test of faith. அந்த பரீட்சையில அவன் போக வேண்டியது அவசியம். He has to go through this test. ஒரு பிள்ளை வந்து பரீட்சை வேண்டாம் ஆண்டவரே, பரீட்சை வேண்டாம் ஆண்டவரே, பரீட்சை வேண்டாம் ஆண்டவரேன்னு ஜெபிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? If a child is going to pray that I do not want an examination, how it will be? போகாம இருக்கலாமே தவிர பரீட்சை என்ன செய்யும்? நடக்கும். You might not attend, but the examination will be conducted. அதுபோல நம்முடைய ஜீவியத்துல சில நேரங்களிலே பரீட்சை வேண்டாம் தான் நம்ம ஜெபிக்கிறோம். Sometimes we pray that we do not want such tests. நம்ம என்ன ஜெபிக்கணும் ஆக்சுவலா? What should we actually pray for? நம்ம ஜெபிக்க வேண்டிய எப்படி ஜெபிக்கணும்? How should we pray? கர்த்தாவே பரீட்சையிலே என்னை தேற வையும்னு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். Lord, help me to pass my examination. This is what our prayer should be. ஆனா ஒரு சிலர் என்ன செய்றாங்க? பரீட்சை வேண்டாம் தான் ஜெபிக்கிறாங்க. But some of them pray that they do not want examinations. சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம்னா ஜுரம் வந்துரும். When you see for some children, if it's examination, they will have a fear. அந்த பரீட்சையினுடைய பயம். Because of the fear of exams. நமக்கு வந்து சோதனைகளை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நாம் சோதனைகளை சாதனைகளாக்க நாம் பிறந்தவர்கள். We should not be afraid of these examinations, but we have to achieve through examinations. நோவாவுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. The life of Noah was different. மழையே பெய்யாத ஒரு காலத்துல வாழ்ந்தவர். He lived in a time when there was no rain. ஆனா ஒரு பெரிய மழை பெய்யும்னு அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கிடைத்தது. But he was warned that there will be a big rain. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். He was warned of things which would not happen. அதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் நடக்கும்னு அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். Until then he believed that such a thing will happen and the Lord spoke to him. அதுபோல எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. Like this being caught up, we have not yet seen. வேதத்துல 2-3 அடையாளங்கள் இருக்கிறது. There are 2-3 signs in the word of God. ஆனால் நாம் அதை நம்பி அதை எதிர்பார்த்து போய் கொண்டே இருக்கிறோம். Therefore we believing in it are going with an anticipation. அப்படினால நீங்க பயபக்தியை வீண் என்று விட்டுற கூடாது. Therefore you should not leave your fear of godliness. ஜெப தியானத்தை நீங்க குறைக்கவே கூடாது. You should not restrain your prayer. இந்த பயபக்தி என்பதுதான் உன்னுடைய வாழ்விலே மறைந்திருக்கக்கூடிய உண்மையான ஜீவன். It is this reverential fear which is the true life which is hidden in you. ஒரு விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. In a seed is a life. அதுக்குள்ள அது வெளியே தெரியவே தெரியாது. It will not be seen outside. அந்த விதைக்குள்ள இருக்கிற ஜீவனை நீங்க தேடி பாத்தீங்கன்னா இருக்குமா? How that life will be seen in the seed? விதைக்குள்ள நீங்க ஜீவனை தேடி பாருங்க, என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. If you should search for the life in the seed, you cannot find. ஆனா நீ மண்ணுல போட்டு மூடி கொஞ்சம் தண்ணி விட்டு பாரு, அதுக்குள்ள இருந்து என்ன செய்யும்? ஒரு முளை எழும். But when you dig it up in the soil and pour some water in it, after some days it will sprout up. அதுபோல like this. நம்முடைய வாழ்க்கையில இந்த பயபக்தி தான் ஜீவன். இதுதான் நமக்குள்ள மறைந்திருக்கணும். இது இருந்தா போதும், உன்னுடைய பேழை எழும்பும், உன்னுடைய பேழை மகிமையாய் போய் சேர வேண்டிய இடத்துல சேரும், உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், உனக்கு விசுவாசத்துல முன்னேற்றம் கிடைக்கும். In our life, this fear of God is the seed which will sprout up, and by this our family will be saved, and and there will be godliness through this. இந்த பயபக்தியை
நீங்கள் தேவனிடத்தில் மாத்திரமல்ல என் வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சங்களையும் யூஸ் பண்ண வேண்டும். You should use this reverential fear not only with God but in every aspect of your life. நான் அதை உங்களுக்கு பின்பாக சொல்லுகிறேன். I will say of this later. முதலாவது இந்த பயபக்தி என்பதை நாம் ஜெபத்துல கொண்டு வர வேண்டும். Firstly, we should bring this reverential fear in our prayer. சரியான ஒரு ஜெபம், பயபக்தியோடு கூடிய ஜெபம் இருந்துச்சுன்னா அது அப்படியே அக்செப்ட் ஆகும். A right reverential fear will be accepted just like that. எபிரேயர் 5:7 பார்க்கும் பொழுது Hebrews 5:7 அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். and there it is said that he was hurt that wherein he feared. இயேசு ஒரு பெரிய பயபக்தியோடு வாழ்ந்து காண்பித்தார். Jesus lived with a great fear. எந்த இடத்திலேயும் அவர் தேவன் மேல துக்கப்பட்டதே கிடையாது. He was never grieved with God in any aspect. எந்த இடத்திலேயும் அவர் முறுமுறுத்ததே கிடையாது. He has never murmured anywhere. எந்த இடத்திலேயும் தர்க்கம் பண்ணதே கிடையாது. He had never argued in any place. அவர் பிதா பிதா பிதான்னு சொல்லி அந்த தேவனை அப்படியே முன்னுக்கு வைத்து ரொம்ப பயபக்தியோடு ஜீவித்தார். He was always saying Father Father and keeping him ahead. He lived with a reverential fear. இயேசு கிறிஸ்துவே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். Jesus himself kneeled down and prayed. தேவனை அவர் எப்பொழுதும் பயபக்தியோடு ஆராதித்தார். He always worshipped God with reverential fear. ஆனபடியால் தான் வேதம் சொல்லுகிறது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணர் ஆக மாறினார். Therefore the word of God says that who in the days of his flesh when he offered up prayers and supplications with strong crying and tears unto him that was able to save him from death and was heard that he feared though he were a son he learnt obedience by the things which he suffered. நம்முடைய ஜெபத்துல பயபக்தி இருந்துச்சுன்னு சொன்னா அது ஓகே. If there is fear in our prayer then it's all right. எப்படி ஒருவனுடைய ஜெபத்துல கண்ணீர் இருந்தா அத உடனே தேவன் கிராண்ட் பண்ணுகிறாரோ, however when there is a tear in the prayer the Lord is immediately answering. அதோடு சேர்ந்து இந்த பயபக்தி இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய பயபக்தியை பார்த்து கர்த்தர் உனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு விடுவார். Along with this, if you have this reverential fear, the Lord will hearken to your prayer. இன்னையிலிருந்து உங்களுடைய ஜெபத்துல இத நீங்க கூட்டிக் கொள்ளுங்க. From today onwards you add this in your prayers. சிலருக்கு சாப்பாட்டுல இத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. In some of their food they will ask to add some of these. அதுபோல like this. இனிமே உங்க விசுவாச வாழ்க்கையில எதை கொஞ்சம் கூட்டிக்கோங்க, பயபக்தியை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. Hereafter in your faith life you add this reverential fear. ஏனென்றால் அவர் பயபக்தி உள்ளவர்களுக்கு பலன் அளிக்கிறார். Because he is rewarding them that fear him. அவன் சின்னவனோ பெரியவனோ அவன் பயபக்தியா கேட்டானா அவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 11:18 நாம் வாசிக்கிறோம். In Revelation 11:18 we see that whether he is small or great, if he asks anything with reverential fear it will be granted to him. வெளிப்படுத்தல் 11:18 தமக்கு தன்மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர் பெரியோர் யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிறவர். In Revelation 11:18 we see he grants them that fear thy name small and great. உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். It is said that to reward them that fear thy name small and great. ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் இல்ல வாலிபனாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் பயபக்தியா நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் உண்டு, பலனும் உண்டு. Whether it's a small child or a youngster or an old person, if you pray with this reverential fear you have a reward for it. ஆண்டவரிடத்துல பயபக்தியாய் இருங்கள். You be with reverential fear towards God. சங்கீதம் 22 நாம் பார்க்கும் பொழுது in Psalm 22 23ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது verse 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். All ye the seed of Israel have fear on him. யாக்கோபின் சந்ததி, the seed of Jacob, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், those of them that fear the Lord, இஸ்ரவேலின் வம்சம் and the seed of Israel, எல்லாரும் அவர் மேல் பயபக்தியாய் இருங்கள். all of you have fear on him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்படி நம்ம பயபக்தியாய் இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். If you are having this fear then the Lord will be with you. உன்னைய ஒருத்தன் தொடர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். He will not admit anyone to touch you. உன்னைய சேதப்படுத்துறதுக்கு இன்னொரு சக்திக்கு பெர்மிட் கொடுக்க மாட்டார். He will not permit another power to make damage to you. ஆதியாகமம் 31:42 பார்க்கும் பொழுது Genesis 31:42 யாக்கோபு சொல்றான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால் என்ன நடந்திருக்கும் என்று சொல்கிறார். And Jacob is saying, if the God whom Isaac feared is not with me, what would have happened to him? அப்படி இல்லாவிட்டா நீர் என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். If not, you would have sent me away empty. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கும் உரியவரும் என்னோடு இராமற் போனால் நான் இப்பொழுது
நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். Except the God of my father, the God of Abraham, and the fear of Isaac had been with me, surely thou hadst sent me away empty. ஆனபடினால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உன்னை கடிந்து கொண்டார். Therefore the God whom Isaac feared had rebuked you. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் அவர் பார்த்தார். The God whom Isaac feared had seen the affliction and labor of my hands. பயபக்திக்கு உரியவர் உன்னோடு கூட இருந்தால் நீ இந்த மார்க்கத்திலே வெறுமையாய் போக மாட்டாய். இரண்டு பரிவாரங்களோடு நீ போய் கொண்டே இருப்பாய். If God whom you fear is with you, you will never go away empty, but you will go with two loaves. உன்னுடைய ஜீவியத்திலே தரித்திரமோ வறுமையோ வராது. ஐஸ்வரியமும் ஆசீர்வாதமும் சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். You will never have poverty or any lack of riches in your life. There will be plenty of riches and blessing in your life. லாபான் சொல்லுகிறான், உன்னை சேதப்படுத்த எனக்கு அதிகாரம் உண்டு. Laban says that I have authority to cause you damage. எனக்கு வல்லமை இருக்கிறது. I have power. உன்னை மேற்கொள்ள எனக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. I have all facilities to overcome you. ஆனாலும் உன் தேவன் என்னை கடிந்து கொண்டார். But your God has rebuked me. நன்மை தீமை பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். And he cautioned me that I should not speak good or bad. உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. I have power to cause you damage. ஆதியாகமம் 31:29ல In Genesis 31:29 உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. I have power to do you hurt. ஆனாலும் உன் தேவன் என்னை எச்சரித்தார். But your God has warned அந்த me. பயபக்திக்குரிய தேவன் என்னை எச்சரித்தார். The God whom you fear has warned இந்த me. உலகத்தில் உள்ள வல்லமைகள் நம்மை விட சக்தி மிகுந்தவைகள். And there are many powers which are assisting us. மனிதர்கள் நம்மை விட சக்தி மிகுந்தவர்கள். And the people are more powerful than நமக்கு us. தீங்கு செய்ய அவர்களுக்கு சக்தி உண்டு, வல்லமை உண்டு. And they have power to do evil and power to destroy ஆனாலும் us. இவைகள் இதுவரை நம்மை மேற்கொள்ளாத ரகசியம் என்ன? But what is the secret that they have not overcome? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். The fearful God of Isaac is with you. என் சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால் தேவரீர் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Because my enemies did not overcome me, Lord, I know that you are with me. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உன்னோடு இருந்தால் உன்னை பாதுகாப்பார். உன்னை எந்த வல்லமைக்கும் தொட அனுமதிக்க மாட்டார். If the fearful God of Isaac is with you, he will be with you and he will not allow any evil to come over you. இந்த பயபக்தியை தேவனிடத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதே தன்மையை நாம் மனுஷரிடத்திலும் குடும்பங்களிலும் பல இடங்களிலும் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். However, we are showing this reverential fear towards God. We should apply this in the families and outside. அது எப்படி? How is this? தேவ சமூகத்தில் நாம் எப்படி தெய்வீகமா இருக்கிறோமோ அதே மாதிரி நாம் புறஜாதிகள் மத்தியிலும் குடும்பத்திலும் வெளியிலும் எல்லா இடங்களிலும் தெய்வீகமாக இருக்க வேண்டும். However divine we are found in the presence of God, even so with that same divinity we should be found in the midst of other people and in the midst of families. இங்க எப்படி பவியமா இருக்கிறோமோ, however divine we are இங்க here, எப்படி அமைதியா இருக்கிறோமோ, however silent we are இங்க here, எப்படி தெய்வீகமா இருக்கிறோமோ, however divine we are found, இங்க எப்படி நம்ம கண்ணீர் விட்டு வாழ்க்கையில மனஸ்தாபப்படுகிறோமோ, however we are repenting with tears and out here, அதே அனுபவத்தை தெய்வீகத்தை நம்ம வெளியே வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். that same divine character we should reveal outside. அப்படி நாம் வெளியே இந்த பயபக்தியை வெளிப்படுத்தாம இங்க மட்டும் பயபக்தியை வெளிப்படுத்தினா அதுல பயன் இல்லை. Without revealing this reverential fear outside, if only we reveal it out here, it's not fear. நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். I hope you understand what I say. பயபக்திங்கிறது தேவனிடத்தில் காண்பிக்கிறது மாத்திரமல்ல, அதனுடைய வெளிப்பாடு உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் காணப்பட வேண்டியது அவசியம். The reverential fear is not only showing towards God, but in every aspect of your life it should be revealed. இங்க தலையை காட்டிட்டு இன்னொரு இடத்துல வாலை காட்ட கூடாது. You are showing your head here, should not show your tail outside. இங்க ஒரு டைமென்ஷன்ல காட்டிட்டு இன்னொரு டைமென்ஷன்ல உன்னை வேற ஒரு இடத்துல என்ன செய்ய கூடாது, வெளிப்படுத்த கூடாது. You revealing yourself in a different dimension, you should not reveal in a different dimension outside. விசுவாசி எங்க இருந்தாலும் விசுவாசியா இருக்கும். Wherever you are, you should be a believer. ஒரு மாமரமோ ஒரு தென்னை மரமோ எதுவா இருந்தாலும் அது எங்க போனாலும் அதே தான் காய்க்கும். அதனுடைய கனியை தான் அது காய்க்கும். A mango or a coconut tree, wherever it is, it will give its fruit alone. ஆனால் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். Therefore we should be very careful in this aspect. தேவனிடத்தில் பயபக்தியா இருக்கிறவன் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த பயபக்தியை வெளிப்படுத்துவான். Whoever is having the fear towards God will in every aspect of his life reveal his fear. யோனா 1ஆம் அதிகாரத்துல When we see in Jonah chapter 1, கப்பலின் அடித்தளத்துல போய் படுத்து கிடக்கிற யோனாவை எழுப்புகிறார்கள். we see that Jonah was lying in the third stairs of the ship and they woke him up. இப்போ அவனை எழுப்புறாங்க. Now they are waking him up. வந்துட்டு அவன்ட ஒரு क्वेश्चन. There is a question which arises there. First question. The first question was, உன்னுடைய தொழில் என்ன? what is your job? அவன்ட கேக்குறாங்க. They are asking him, நீ எங்க இருந்து வருகிறாய்? where are you coming from? நீ எந்த தேசத்தான்? Which land do you belong to? நீ எங்க போயிட்டு இருக்கற? And where are you going to? அவங்க क्वेश्चन கேக்குறாங்க. They are questioning him. உன் தொழில் என்ன?
What is your occupation? யோனா 1:8 உன் தொழில் என்ன? In Jonah 1:8, what is thine occupation? இரண்டாவது क्वेश्चन, நீ எங்கே இருந்து வருகிறாய்? Second question is, whence comest thou? மூன்றாவது, உன் தேசம் எது? Thirdly, what is thy country? நாலாவது, நீ என்ன ஜாதி? Fourthly, what people art thou? இப்ப அவன் சொல்லிட்டான். Now he is saying, தன்னுடைய ஃபர்ஸ்ட் அவன் சொன்னது எது? சொல்லுங்க. firstly, what he is saying? ஃபர்ஸ்ட் எதை தான் சொல்றான்? What he is saying உன் first? தொழில் என்னன்னா அவன் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது? What was his job occupation is, what அப்படியே is the ரிவர்ஸ்ல answer? வரான். நீ என்ன ஜாதி? அதுக்கு அங்க போயிட்டு கடைசி क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பதில் சொல்றான். நான் எபிரேயன். He is giving the answer to the last question, that he is a Hebrew. உன்னுடைய தொழில் என்ன? What is your occupation? அவனுடைய தொழில் என்ன சொல்றான்? What is his occupation? He நான் ஒரு says பாஸ்டர், that I'm a நான் pastor, ஒரு டாக்டர், I'm a doctor, நான் ஒரு தீர்க்கதரிசி. I'm a prophet. அப்படியே சொன்னா? Did he address like அவன் this? சொல்றான், நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன், அதுதான் என்னுடைய தொழில்னு சொல்றான். He says that I fear the Lord, the God of heaven, which had made the sea and the dry land. That is my occupation. உங்களுடைய உலகத்துல உங்களுக்கு பல பிசினஸ் இருக்கலாம், பல தகுதிகள் இருக்கலாம், பல வேலை இருக்கலாம். இதுக்கு மத்தியில உன்னுடைய ஆவிக்குரிய தொழில் என்னது? எங்க இருந்தாலும் நீ யார் மேல பயபக்தி இருக்கணும்? தொழில், ஒரு பிசினஸ், ஒரு வியாபாரம், ஒரு வேலையில ஒரு வேலையாளா இருக்கிற, இல்லாவிட்டா எஜமானா இருக்கிற, எங்க இருந்தாலும் உன்னுடைய ஆவிக்குரிய பிசினஸ் என்னது? பயபக்தி. You might have a job or occupation in this world. You might be found as a master or a laborer, but wherever you are, you should have this fear of God. அநேக இடங்களிலே கிறிஸ்தவர்கள் குற்றஞ்சாட்டப்படுகிறார்கள். Many places Christians are accused. ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில கிறிஸ்தவர்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள். But in some places Christians are exalted. அவங்க அவ்வளவு சுத்தமானவர்களாய் வாழ்ந்துறாங்க. To that extent they live a clean life. அநேகர் சொல்வாங்க அப்படிலாம் சுத்தமா இருக்க முடியாது, கை சுத்தம் சொல் சுத்தமா இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறாங்க. Many of them say that they cannot be clean in their words and in their hands, but still they are alive. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்படிப்பட்ட ஆளுங்க சில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. In every department we can see some children of God like this. அது நிமித்தம் வேலை விட்டவர்கள் உண்டு. And because of that many of them have lost their job. அது நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. Many of them are affected because of this. இந்த பயபக்தி நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. இந்த பயபக்தியின் வேலையை விட்டவங்க உண்டு. டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போனவங்க உண்டு. ப்ரமோஷன் வேண்டாம்னு சொன்னவங்க உண்டு. ஆனாலும் இந்த பயபக்தி அவங்க என்ன செய்யல? விடவே இல்லை. Because of this reverential fear, many of them have lost their jobs. They have got transferred and said that they don't want, but they have not lost. தேவ சமூகத்துல மட்டும்தான் நம்ம பயபக்தியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. They think that they should have this reverential fear only in the உன்னுடைய presence of தொழிலே God. என்னதுதான்? என்னைக்கு பைபிள் எடுத்துட்டியோ அன்னையில இருந்து உன்னுடைய லைஃப்ல மறைஞ்சிருக்க வேண்டிய ஒரு தொழில் என்னது? அவன் சொல்றான், உன்னுடைய தொழில் என்ன? நான் பயபக்தி உள்ளவன். Whenever you have taken the word of God, your occupation should be in reverential fear. நம்முடைய விசுவாசி ஒருத்தர் லஞ்ச ஒழிப்பு துறையில அவர் டிஎஸ்பியா இருந்தார். One of our believers, he was a DSP in the revenue department. ரெவென்யூ இல்ல, லஞ்ச ஒழிப்பு, ஆன்டி கரப்ஷன். In the anti-corruption department. 10 பைசா வாங்க மாட்டார். He will not ask even 10 paise. ரொம்ப சின்சியரான. He was too sincere. அதனால ஆபீஸ்ல ஒருத்தருக்கு வர முடியாது. Because of this they could not come to office. அவர்தான் இப்போதைய முதலமைச்சருடைய பிரச்சனைகளை விசாரிக்க வச்சிருந்தாங்க. அந்த குரூப்ல அவரும் ஒரு ஆள். He was the one ordained to inquire the things of the present chief இவங்க minister. பழைய ஆட்சியில இருந்து போன உடனே அவங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு கேஸ்ல இவரை போட்டுட்டாங்க. When they went away from their ruling, he was deputed in order to inquire them. அதுக்கு பிறகு இவங்க ஆட்சி வந்தது. And after that their ruling came again. இவரை நாகூர் இல்ல எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் லாஸ்ட்ல அடிச்சு விட்டாங்க. இவர் தான் தன்னை விசாரிச்சாரு. And they put him away somewhere in the midst of the forest, and he was inquired because of that. அவரு அத பத்திலாம் கவலைப்படல. He didn't worry about that. இவர் அங்க போய் அந்த காட்டுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு டிஎஸ்பியாக இருந்தார். He went and was an ordinary DSP in that forest. இப்ப திரும்ப Now again, இவங்க ஆட்சிக்கு வந்ததனால மத்தவனை இப்ப விசாரிக்கணும். அடுத்த ஆளு முன்னாள் ஆட்சியாளர்களை விசாரிக்கணும். when they came back to their ruling, they have to go and inquire the அதை யாரு other part. உண்மையா விசாரிப்பான்னு இவங்க ஒரு சர்வே பண்ணி அதுல கண்டுபிடிச்சது. கடைசில பார்த்தா யார் தான் வந்தாரு? உண்மையா விசாரிக்கணும்னா இவர்தான். உடனே திருப்பி கொண்டு வா, அதே போஸ்ட் கொண்டு வா. They searched out and saw as to who will sincerely inquire this problem, and again the same person was deputed. அவங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்குலாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் கை இவருக்கு எப்படிப்பட்டது? கை சுத்தம் அப்படிதான் அவங்க எல்லாரும் பாராட்டினாங்க.
For their children's weddings, great officers came, but they dispraised him, saying that he was clean in his hands. உன்னுடைய தொழிலுக்குள்ள எது இருக்கணும்? பயபக்தி இருக்கணும். In your business, you should have this reverential fear. கரெக்ட்டா அந்த தொழில்ல நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். You should be sincere in your business. உன்னுடைய தொழிலுக்குள்ளும் அந்த தெய்வீகம் இருக்கணும். In your business, there should be divinity. வேலைக்கு கரெக்ட்டா இதுக்கு போணும். You should go on the right time for your job. வேலைக்கு கரெக்ட் டைம் முடிஞ்ச பிறகு தான் வெளிய வரணும். Only after the job is over you should come out. அங்க நீ உண்மையா பணி செய்யணும். You should work there sincerely. அங்க தவறான காரியங்களில் ஈடுபட கூடாது. You should not interfere in unwanted நீ அந்த things. இடத்துல உன்னுடைய பயபக்தியை ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். There you should stand by your reverential fear. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for you. அதனால பயபக்திங்கிறது உன்னுடைய தொழில். Therefore reverential fear is your ஒரு occupation. கிறிஸ்தவனுடைய தொழிலே என்னதுதான்? பயபக்தியாய் வாழ்வதுதான் நம்முடைய ஆவிக்குரிய தொழில். A believer's occupation or spiritual occupation is to live a reverential fear. இவன் பயபக்தி உள்ளவன்னு சொன்ன உடனே அவங்க மறந்துட்டாங்க. When he said that he had this fear towards God, they were all trembling. நீ எங்க இருந்து வருகிறாய்ன்னு சொன்னா ஊரே சொல்லல. அவன் சொல்றான் நான் ஓடி போய்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விலகி ஓடுறவனே அவங்க இன்னும் பயந்துட்டாங்க. When they asked him as to where he came from, he said that he is fleeing away from the presence of God. They all were frightened. அவர்கள் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய்ன்னு சொன்னாங்க. They were all mostly afraid and they asked as to why you did this. பைபிளை கையில எடுத்துட்ட பிறகு நீ பயபக்தியா இல்லாம வேறு மார்க்கத்துல செயல்பட பயணப்படக்கூடாது. After taking the word of God in your hands, you without this reverential fear should not activate anywhere else. இரண்டாவது, Secondly, பயபக்தியை ஒரு புருஷன் மனைவிட்ட காண்பிக்கணும், மனைவி புருஷன்ட்ட காண்பிக்கணும். the husband should show his reverential fear to his wife and the wife should show the same to the husband. நான் பயபக்தியா தேவன்ட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டிய இடம் குடும்பம். You should not say that you have the reverential fear towards God alone, but you should reveal this reverential fear in this family. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 33. இப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். And the wife also should have a reverence to her husband. ஆண்டவர்ட்ட எந்த அளவு நம்ம பயபக்தியா இருக்கிறோமோ அதனுடைய அடுத்த பிரதிபலிப்பு குடும்பத்துல அந்த பயபக்தியோடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். To the extent we have this reverential fear towards God, we should live with the same reverence in families. உன்னுடைய தொழில் ஸ்தலத்துல நீ ஒரு பயபக்தியாக இருப்பது, In your work spots, in your occupations, you உன்னுடைய take fear தொழிலே of ஒரு God. பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையா இருப்பது, Your occupation itself being a reverential fear. அடுத்து நீ பயபக்தியா இருக்கேன்னா உன் குடும்பத்துல ஒரு புருஷனிடத்துல நீ பயபக்தியா இருக்க. Nextly, if you are having this reverential fear, you should have this reverence to your husband. சாராள் தன்னுடைய கணவனை எப்படி சொன்னாளா? ஏங்க ஏய் இங்க வா அப்படின்னு சொன்னா. Sarah did not call her husband in an in-manner manner. ஹலோ ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிட்டா. She did not call him like that. இப்ப அப்படித்தானே ஆயிடுச்சு. It's now it's like the same thing. ஆமா. இல்லன்னா போது பாரு அப்படிமாங்க. இந்த ஆடு மாடு போறது மாதிரி அந்த போது பாரு அப்படிமா. Or like the oxen and goat, they do not say this going. ஒரு சிலருக்கு எப்படி பேசணும், எப்படி பயபக்தியா மரியாதை கொடுக்கணும், எப்படி கனம் பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. Some of them do not know how to give this reverential fear, how to speak. ஆனா வேதம் என்ன சொல்லுது? But what does the word of God say? பேதுருல படிச்சு பாருங்க. When we read in Peter, சாராளை பத்தி நம்ம பல விதங்கள்ல தவறா பேசலாம். we can speak wrong about Sarah in many ways. 1 பேதுரு 3:8ல பார்க்கும் பொழுது 6ல பார்க்கும் பொழுது 1 Peter 3 verse 6. சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். Sarah obeyed Abraham, calling him Lord. அவர்கள் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். And they obeyed and they beautified themselves. உட்கார்ந்து போட்டு மோகத்தை போட்டு தேய்ச்சு அழகுபடுத்த வேண்டியதில்ல. நீ கீழ்ப்படிஞ்சா போதும், அதுவே பெரிய அலங்கரிப்பு தான். Not to just wash your face and adorn yourself, but only if you obey, you are adorning yourself. ஒரு வீடு ஒரு தேவாலயம் போல இருக்கு. A house should be like the temple of God. அதுல ஒருவர் கனம் பண்ணி பயபக்தியாய் வாழணும். In that one should honor the other and should live with reverential fear. ஒவ்வொரு வீடுகளும் மினி ஃபெய்த்தம் போல இருக்கணும். Each of the houses should be like the mini faith home. நம்ம அந்த அங்கங்க ஒருத்தருக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை அதெல்லாம் அழகா கொடுத்து நீங்க அழகா ஒருத்தர் புகழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். We should give the honor and praise due to everyone and just go beautifully. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா in Proverbs chapter 31, புருஷ மனைவி எப்படி இருந்தாங்கன்னு நீங்க பார்க்கலாம். see as to how the husband and wife were. அவளுடைய புருஷன் என் மனைவி மாதிரி ஆளே கிடையாதுமா. And the husband will say there's nobody else like my wife. நீதிமொழிகள் 31:29ல அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார்.
Proverbs 31:29, he says that many daughters have done virtuously, but thou excellest them all. இது இன்னைக்கு இருக்கு, ஆனா கல்யாணத்துக்கு முன்னால இருக்கு. But this is there, but it is before the marriage. கல்யாணத்துக்கு முன்னால பேயா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். If it is before marriage, even if they are devils, they will be say that they are good. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தெய்வீகமா இருந்தா கூட எப்படி தெரியும்? பேய் மாதிரி தெரியும். After the wedding, even if you are divine, it will seem as to be devilish. அப்படினால அங்க பாருங்க, அந்த குணசாலியான ஸ்திரீனுடைய புருஷன் சொல்றான், எல்லாரை விட நீதான் மேன்மையானவன். அப்படி புகழும் பொழுது அங்க குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. But you see the husband of the virtuous woman, when he is praising her, there's no use of accusing her in anything. நீதிமொழிகள் 31:11 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். Proverbs 31:11, we see that the heart of a husband trust in her. அவளுடைய புருஷன் அவளை நம்புறான். The husband should trust her. அவளை புகழுகிறான். He is praising her. அதனால அந்த குடும்பத்துல ப்ராப்ளமே கிடையாது. Therefore there's no problem in that house. மனைவி பயபக்தியா ஒரு குடும்பத்துல இருந்துட்டான்னு சொன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனையே கிடையாது. If the wife is with reverential fear to the husband, there's no problem in that house. பயபக்திங்கிறது ஒரு புருஷன்ட்ட காட்ட வேண்டிய ஒரு தெய்வீக சுபாவம். The reverence is what she has to show to the husband. It's their divine character. இரண்டாவது, secondly, அதே வீட்ல நம்முடைய நடக்கை பயபக்தியா இருக்கும். In that same house, even our activities should be divine. 1 பேதுரு 1 Peter 3 chapter 3 முதலாம் வசனம் verse 1. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடி உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து அவர்கள் போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். They will be gained by the activities of the wives. பயபக்தியோடு கூடிய உங்களுடைய நடக்கை, the conversation or the life with the reverence. பயபக்தி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. If there's no reverence, then there's no use in your life. அங்க பிரசங்கம் தேவையில்லை. Then need no preaching. பயபக்தி இருக்கிற இடத்துல எது தேவையில்லை சொல்லுங்க? பிரசங்கம் தேவையில்லை. In the place where there is a reverential fear, there's no need for preaching. அப்படிதான் சொல்லி இருக்கு. That is what is said. பயபக்தி கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். They seeing your chaste conversation with in your lives, they will without the word be led. உன்னுடைய பயபக்தி அங்க பேசும். Your fearful life will speak out there. உன்னுடைய தாழ்மை அங்க பேசும். Your humility will speak. உங்களுடைய ஜெபம் அங்க பேசும். Your prayer will speak. உன்னுடைய கீழ்ப்படிதல் அங்க பேசும். Your obedience will speak. நீ ஒண்ணும் பேசவே வேண்டாம். You needn't speak anything. நீ போதனையின்றி நீ போதனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பயபக்தியோடு கூடிய உன்னுடைய நடக்கைய அந்த புருஷனை கனம் பண்ண வேண்டியது பாடுக்கு எப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு நீங்க கரெக்டா நீங்க போயிட்டீங்கன்னா அழகா புருஷன் ரட்சிக்கப்படுவார். If you're going to honor your husband and do all your works in a right manner, then without preaching your husband will be saved. நம்மில் அநேகர் இந்த பிராக்டிஸ் இல்லாமல் தடுமாறுகிறோம். Many of us without this practice we are stumbling. ஒரு சிலர் புருஷர்கள் துன்மார்க்கர்களாக திராகிதர்களாக இருப்பார்கள். Some of the husbands will be wicked. ஆனா உங்களுடைய நடக்கையை அவங்க பார்த்து ஒரு கட்டம் வரும் பொழுது நான் உன்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டேன்னு மன்னிப்பு கேட்பாங்க. But when they see your conversation or your activities, at one point they will say, I'm sorry for grieving you. நம்ம அவங்க 15% டெம்பர் ஆயிட்டானா நம்ம 25க்குள்ள தாண்டறோம். நம்ம 25 வந்தவனே அவன் 50க்கு போயிடுறான். நம்ம 75க்கு வர்றோம். ஒன்னு எகிரி கடைசில பாத்தீங்கன்னா மொத்தமா போயிடுது. When they are going up to 50, then we are coming to 25 or 75, and when it is one was exceeding the other, then it lands in problems. நீங்க பயபக்தியா இருந்து பழகுங்க. You also be with this reverential fear. உங்களை ஏசட்டும். Let him scold you. உங்களை பேசட்டும். Let him speak. உங்களை குற்றம் சாட்டட்டும். Let him accuse you. ஆனா அது எந்த விதத்துல குற்றம் சாட்டுறானோ அந்த இடத்துல நீங்க பயபக்தியாய் வாழ்ந்து காட்டுங்க. But in the place that is accusing you, you will live with reverential fear. உங்களுடைய தொழிலிலே பயபக்தியா இருங்கள். In your business you should be with reverential fear. குடும்பத்திலே பயபக்தியா இருங்கள். In your families you be with reverential fear. மனைவிட்ட புருஷன்ட்ட பயபக்தியா இருங்கள். With the husband and wife you be with reverential fear. நடக்கையிலே பயபக்தியா இருங்கள். In your conversation be with reverential fear. அப்படி நாம் ஒவ்வொரு விதங்களிலும் நம்முடைய பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டிய காலம் இதுதான். Like this is the time that we have to reveal this reverential fear. அப்படிப்பட்ட பயபக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம் பெற்று எடுக்கணும். We had to beget such reverential seed. ஒரு மனைவிக்குள்ள புருஷனுக்குள்ள பயபக்தி இருக்கும் பொழுது தேவபக்தி உள்ள சந்ததி புறப்படும். If there is a reverence between the husband and wife, the godly seed will they beget. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். He did create one. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். Didn't he create one? ஏன் தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே.
Why? In order to bring up a godly seed. ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்தது, ஆனாலும் ஒரு ஆளை தான் படைச்சார். The spirit was perfect in him, but he created only one. அதுபோல குடும்பத்துல, உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய நடக்கைகளிலே, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல எல்லா இடத்துலயும் நீங்க பயபக்தியை வெளிப்படுத்துங்க, தேவனிடத்திலும் வெளிப்படுத்துங்க. In your families, in your occupations, and in every aspect of your life, you show this reverential fear in your families and with God. அடுத்ததாக சங்கீதம் 5:7. Psalm 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நம்முடைய worshipல ஒரு பயபக்தி இருக்கணும். In our worship we should have this reverential fear. நம்முடைய அந்த ஆராதனையில நமக்கு ஒரு பயபக்தி இருக்கணும். We should have this fear in our worship. அந்த ஆராதனை எப்படி ஆராதிக்கணும், அத நானும் உம்முடைய சந்நிதிக்கு நேராக வந்து பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். And in thy fear will I worship toward thy holy temple. நீங்க பாருங்க, விக்கிரகத்துக்கு முன்னால ஒரு சிலர் பணிந்து கொள்றத பாத்தீங்கன்னா என்ன பக்தியா பரவசமா பணிந்து கொள்றான் தெரியுமா? When you consider some of them who are worshipping their idols with so much of godliness they are worshipping. எத்தனை மணி நேரம் அவன் கண்ணு திறக்காம உட்கார்ந்திருக்கான் தெரியுமா? So how many times they are sitting down with their eyes closed? அப்படியே அந்த விக்கிரகத்துக்கு முன்னால கண்ணீர் விட்டு அழுகுறான். He's just shedding his tears before the idol. ஒரு சிலர் நீங்க பாருங்க, you see this some of them. அதனால தான் அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சந்தித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரார். That is why God is meeting such people and bringing into salvation. பக்தி உள்ளவனை தனக்காக அவர் என்ன செய்கிறாரா? தெரிந்து கொள்கிறார். God is choosing the godly for himself. அவங்க பாருங்க, அந்த பய பக்திங்கும்போது உடனே அப்படியே கண்ணை மூடுறான், ரோட்ல நின்னுட்டு என்ன செய்றான், தலையில குட்டிக்கிறான், என்ன தோப்புக்கரணம் போடுறான். நம்மால போட சொல்லுங்க. When it is saying godliness, he is just knocking himself. He is standing by the roadside and he's sitting like that. You should ask our people to do that. நம்மளுங்க எல்லாரும் முழங்கால் படியிட கடவோம் அப்படின்னா போதும், பாதி முழங்கால் போடும், பாதி if you ask அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும். If you ask our people to kneel down, then half of them will kneel down, half will not do so. அவங்க அந்த மணி ஸ்பீட் அடிச்சிட்டானா இவன் என்னஞ்சிடுவான், இவன் அவ்வளவு ஒரு ஸ்பீட் ஆயிடுவான். If they are just ringing that bell fast, then all of them will be speed up. அப்படியே அந்த சரீரத்தை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குறான், கொக்கி போட்டு தொங்கிட்டு போறான். They are just yielding their bodies to suffer. They are just hanging in the hooks. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. நமக்கு 10 நிமிஷம் ஃபேன் ஓடலனா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ஜெபமே சுத்தமா போயிடுது. And if the 10 minutes are just crossing over, we just say praise the Lord and the prayer is just going on like that. நான் சொல்றது உண்மைதானே? Is it true what I say? அந்த காத்து இல்ல, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், ஜெபமும் மூடப்பட்டது. If the AC is off and there is no fan, then the prayer is closed. அங்க நீங்க போய் பாரு, You go see there. அவங்க எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பாரு. See how they are worshipping. அவங்க அதாவது அந்த வல்லமைக்கு முன்பாக உண்மையுள்ள தெய்வத்தை அறிய முடியாவிட்டாலும் அவன் என்ன செய்யறான், பக்தியோடு இருக்கிறான். ஆனா நாம செய்யறது பக்தி இல்ல, பயபக்தி. அதை விட எக்ஸ்ட்ரா நமக்குள்ள அந்த வல்லமை வரணும். Before that power, they're just having so much of godliness, but we are not having this godliness alone, but reverential fear. We should be much more than them. அதனால தான் உம்முடைய சந்நிதிக்கு நேரே வந்து பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். Therefore, with reverential fear will I worship toward thy presence. ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம அப்படி பயபக்தியா காணப்படும். In the presence of God, we should found with reverential fear. நம்ம சபைக்கு வந்த மற்றவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இவங்களுடைய நிலவரங்கள் இவ்வளவு லோவா இருக்காங்களேன்னு சொல்லி. Many of them coming to our church, they are thinking as to how low their status. ஆராதனைங்கிறபோது நம்மில் अनेகர் அந்த worship நமக்கு பண்ண தெரியல. When it's coming to worship, many of them are not worshiping at that time. எலியாவை ஜெபிக்க சொன்னீங்கன்னா, if you would ask Elijah, எலியாவை ஜெபிக்க சொன்னீங்கன்னா, if you ask Elijah to pray, எப்படி ஜெபம் பண்ணுவான்? how will he pray? முகங்குப்புற விழுந்து he will fall flat and pray. தானியேலை ஜெபிக்க சொன்னீங்கன்னா, if you ask Daniel to pray, எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து வச்சு ஜெபிப்பான். he will open the windows towards Jerusalem and pray. இயேசுவை ஜெபிக்க சொன்னீங்கன்னா, if you ask Jesus to pray, ரத்தமெல்லாம் வேர்வையின் பெருந்துளிகளா வர்ற மாதிரி ஜெபிப்பார். he will sweat all his sweat as blood and then he will pray. அவ்வளவு பயபக்தியாக ஜெபிக்கிறான். To that extent godly they are praying. அந்த மலையில உட்கார்ந்து அவர் கத்துன கத்துல அப்படியே ஸ்வெட் ஆகி அந்த வேர்வையெல்லாம் நின்னுட்டு அடுத்து எது வருது, ரத்தம் வருது. அந்த அளவு பயபக்தியோடு ஜெபிச்சார். Sitting on the mount, he prayed aloud, and with so much of reverential fear, he prayed that his sweat came out and his sweat stopped and blood gushed out. அதனால தான் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது.
That is why he prayed with strong prayer and strong crying, and because of his reverential fear he was hurt. சில இடங்கள்லாம் போங்க கிறிஸ்டியன் சர்வீஸ்ல worship என்ன மாதிரி பண்றாங்க தெரியுமா? You see in some Christian worships how they are worshipping. அவன் துக்கத்தோட தான் போறான். He's going with grief. வியாதியோட தான் போறான். He's going with sickness. சேவைகளோட தான் போறான். He's going with needs. ஆனா அந்த பாடல்கள் அந்த worshipல வர சொல்ற வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்குள்ள அந்த துக்கம் எல்லாம் என்ன செய்யுது? ஆவியில மறக்குது. But when he hears the words uttered in that worship through songs or worship, all his sorrows are passed நாம away. அதை விட அதிகமா worship எடுக்கிறோம் நடத்துறோம். ஆனா இவன் அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பான். முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கீங்க? அப்படிதான் இருக்கிறேன். நீ அப்படிதானே வந்து உட்கார்ந்திருந்த? அப்படிதான் இருப்ப. We are conducting the worship even more than that, but when our people are coming and seated like that, when after the close of the meeting he is dismissed. உன்னுடைய worship அக்கினி ஜுவாலையை அப்படியே ஆஃப் ஆக்கு. Your worship should put the flame of fire off. நீ பயபக்தியோடு வேண்டிக் கொண்டால் இல்ல பயபக்தியோடு நீ பணிந்து கொண்டால் சிங்கத்தின் வாயை கட்டுவார். If you will ask with reverential fear or worship with reverential fear, he will bind the mouth of the lions. நீ பயபக்தியோடு நீ worship பண்ணி பாரு, அக்கினி ஜுவாலையெல்லாம் ஒண்ணுமே உன்னை பண்ண முடியாது. You worship with reverential fear and see that the flames of fire cannot do anything to you. பயபக்தி தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ரகசியம். அதுதான் அந்த விதைக்குள்ள இருக்கிற ஜீவன், கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிற ஜீவனே அதுதான். The reverential fear is the secret in the life of a Christian, and that's the secret in that seed. இன்னைக்கு अनेகருக்கு பயபக்தி இல்ல. Today many of them don't have this reverence. ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்ல. Therefore their prayers are not heard. இன்னைக்கு ஜெபங்கள் குறைந்து போறதுக்கு காரணம் பயபக்தியை வீண் என்று பேசுகிறதுனால. The reason of the lack of prayer is that they are speaking across this reverential fear. நம்ம பயபக்தியின் ஒண்ணே தெய்வத்திட்ட மாத்திரம் தான் பயபக்தியை காண்பிக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுடைய தொழிலில் காண்பிக்கணும், உன் மனைவிட்ட காண்பிக்கணும், உன் புருஷன்ட்ட காண்பிக்கணும், உன் சபையில காண்பிக்கணும், உன்னுடைய worshipல காண்பிக்கணும், எல்லா இடங்கள்லயும் நீ பயபக்தியை காண்பிக்கணும். This reverential fear means we should not show only towards God, but in the occupation, in your business, with your husband and wife, and in all aspects of your life you should show this reverential fear. லேவியராகமம் 19:30. Leviticus 19:30. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Here two things are written. ஒன்று ஓய்வு நாட்களை ஆசரிப்பது. You keep the Sabbaths. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருக்கிறது. Secondly, reverence of the sanctuary. ஓய்வு நாளை பயபக்தியாய் ஆசரிப்பது. You should keep the Sabbaths with reverence. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பது. Having the reverence towards the sanctuary. நம்ம ஓய்வு நாளை நாம் நம்மில் अनेகர் கனம் பண்ணுகிறதே இல்லை. Many of us are not honoring the Sabbath day. ஓய்வு நாளை நீங்க கனம் பண்ணி பழகி பாருங்க. You honor the Sabbath and day and see. நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியுமான்னு தெரியல. I don't know if you will understand right. ஓய்வு நாள் என்பது நாம ஓய்வு எடுக்கிற நாள் அல்ல. The day of Sabbath is not the day that we are resting. நீங்க உடனே அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவே கிடைக்குதுங்கறா. You will say that only on that day is the leave. எதுக்கு? அந்த வாரம் ஃபுல்லா இருக்கிற துணி எல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதுக்காக எனக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. I have gathered up the clothes for whole of the week and to wash them up I have a leave. டெய்லி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு பரப்பிட்டு ஓடுறேன், அன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு டைம் கொடுத்திருக்காரு. Every day at 4 o'clock I wake up and go, but only that day is given for me to take rest. வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன், அன்னைக்கு ஒரு நாள் தான் சொந்தக்காரங்க பிள்ளைகளோட எனக்கு டைம் பாஸ் ஆகுது. I'm running away saying that it's a job, and only on that day we are passing our time with our family and children. இன்னைக்கு சண்டே ஹாலிடேங்கிறது எல்லாரும் எப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, இதுக்காக தான் கவர்மெண்ட் ஒரு நாள் லீவ் கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. Today many of them think that it's for this purpose that one day is given as a holiday. இது கவர்மெண்ட் கொடுத்தது இல்ல, தேவன் கொடுத்தது. It's not the holiday which government has given, but God has given it. உண்மைதானே? Is it not true? லீவுங்கிறது யார் ஏற்படுத்தினது? அதுக்கு பேர் ஓய்வு நாள். தேசம் ஓய்ந்திருக்கணும், ஆனா நீ தேவனை ஆராதிக்கணும். That day is called the Sabbath day. The Lord has named it. The whole land should be at rest, but you should worship God. தேசம் ஓஞ்சிருக்கணும், The land should be at rest, வயல்கள்ல உள்ள வேலை ஓஞ்சிருக்கணும், and the works also should be at rest. ஆனா உனக்கு ஓய்வு கிடையாது. நீ அந்த ஓய்வு நாள்ல என்ன செய்யணும்? அந்த ஓய்வு நாள் உனக்கு தேவனுக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் நீ தேவனுக்காக செலவழிக்க முடியாது கொடுத்தது. But you have no rest on that day. That day is given for you that you might spend that day for the Lord. ஆண்டவர் உனக்கு கொடுத்த லீவு கிடையாது. ஆண்டவர் என்னை ஆராதிக்க உனக்கு ஒரு நாள் தர்றேன், It's உனக்கு உனக்காக சம்பாதிக்க 6 நாள் தரேன், எனக்காக நீ பணிந்து கொள்ள பயபக்தியா இருக்க ஒரு நாள் தரேன். It's not the leave given for you to rest. The Lord is giving you one day that you might labor all the 6 days for yourself, but one day for the Lord. அது ஓய்வு நாள்ங்கிறது தேவனுடைய நாள். The Sabbath day belongs to the Lord. அந்த 24 hours நீ யூஸ் பண்ணவே கூடாது. You should never use this 24 hours. அதனால தான் அன்னைக்கு வந்து எல்லா சபைகள்லயும் பாத்தீங்கன்னா அது பேர் கிறிஸ்தவ சபையோ எந்த சபையோ எல்லா சபையிலும் என்ன இருக்கு? அன்னைக்கு worship இருக்கு.
You see in all the Christian churches, we see the worship is there on that day. எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் நடக்கும். In every place there will be Sunday schools. எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் நடக்கும். Every place there will be meetings. எல்லா இடங்களிலும் வெளி ஊழியங்கள் நடக்கும். There will be outside ministries everywhere. அதாவது அந்த நாள் தேவனுடைய நாள். Because that day belongs to the Lord. அது உனக்கு லீவுக்காக நீ படுத்து தூங்குறதுக்கு விட்ட நாள் கிடையாது. That day is not given for you to take leave and sleep in 6 your நாள் house. உனக்காக ஓடி ஆடி பிரயாசப்பட்டாய். அந்த ஒரு நாள் நீ தேவனுக்காக ஓடி ஆடி பிரயாசப்பட வேண்டிய நாள். 6 days you have run about and have labored for yourself. That one day you should labor for the Lord. ஆத்துமாக்களை தேடி போக வேண்டிய நாள். The day you have to go seek for souls. தேவனை தேடி போக வேண்டிய ஒரு நாள். The day when you have to go seek for God. தேவ சமூகத்தை தேடி போக வேண்டிய ஒரு நாள். That's the day when you have to seek the presence of God. அந்த நாளெல்லாம் நீ தேவனுடைய பாதத்துல கழிக்க வேண்டிய ஒரு நாள். The day you have to spend yourself in the feet of God. நான் பார்த்திருக்கேன் எத்தனை விசுவாசிகள் அப்படி ஒரு நாள் ஃபுல்லா கர்த்தருடைய செலவழிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? I have seen so many believers who have spent the whole day in the presence of God. காலையில புறப்பட்டு Morning they leave. ஃபைத்தம்ல உள்ள சமையல் வேலைக்கு வருவாங்க. They will come and take hold of the cooking at Faithom. இன்னொரு குரூப் இந்த ஃபைத்தம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வருவாங்க. Or some of the others will do the arrangements in the hall. அந்த கடைசி நேரத்துல போய் புறப்பட்டு வருவாங்க. And the last time they will go to sleep. சர்வீஸ்க்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. They will come to the சர்வீஸ் Faithom. முடிஞ்ச உடனே பந்தி பரிமாறுவாங்க. And after the service they will come to the pandi. அதுக்கு பிறகு ஒரு குரூப் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணும், ஒரு குரூப் பாத்திரம் கழுவும். After that a group will clean this place and one group will wash the vessels. அடுத்த குரூப் எங்க வந்துருவாங்க? சண்டே ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. The other group will come for Sunday school. அடுத்த குரூப் வெளி ஊழியத்துக்கு வரப்படுவாங்க. And another group will go for outside அது ministries. முடிஞ்சு வந்த உடனே And after finishing ஈவினிங் that, ஜெபம் இருந்தா ஜெபம், இல்லட்டா அவங்க கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. if there is evening prayer they will sit for the evening prayer or எந்த they will sit கிராமத்துக்கு and pray. போனாங்களோ அந்த கிராமத்துக்காக 2 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. To the village they have gone, they will pray for 2 hours the day. அதுக்கு பிறகு ஒரு 9 மணிக்கு இவன் ஓஞ்சி எங்க போவான்? வீடு போய் சார். After that at 9 o'clock he will go back home. அங்க இந்த அரகுர விசுவாசிலாம் வீட்ல இருக்குமா? நீங்க முழுசும் போயாச்சா? ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு கர்த்தர் நிமித்தம் அதை சகிச்சுக்குவாங்க. And the half-baked believers will be at home this whole day. You was gone and they will criticize. They will even get that and be as witness to God. நம்ம டைம் என்ன வெடி பண்றோம்? But how are we spending? நம்ம டைம் என்ன பண்றோம்? How are we spending our time? ஓய்வு நாளை பயபக்தியோடு ஆசரிப்பாய். We should have the Sabbath day as reverence. அத நீ வந்து 24 hours தேவனுக்குன்னு விட்டுரு. You leave the 24 hours for God. அது தேவனுடைய காரியங்களுக்காகவே விட்டுரு. Leave that whole day for the Lord's work. அன்னைக்கு நீ உன்னால முடிஞ்ச அளவு நீ எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல. To the extent possible you should be in the presence of God that day. சும்மா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I will say one example for that. உரியாவை தவறான நோக்கத்தோடு அவனுக்கு எப்படியாவது சிக்க வைக்கணும், இல்லட்ட கொன்றணும், இப்படிப்பட்ட தாட்ல தாவீது கிரியை செய்கிறான். David is working that he might kill Uriah in a wrong manner. பழி தான் மேல வரக்கூடாது, அவன் மேலே வரட்டும்னு சொல்லி. That the fault may not come upon himself, that the wrong might come upon him. யுத்தகளத்துல வந்து எங்க கூப்பிட்டான்? தன்னுடைய தேசத்துக்கு கூப்பிட்டான். Therefore he is calling him for the warfare in வந்த உடனே அவனுக்கு சாப்பாடு வெகுமதி எல்லாம் கொடுத்து எங்க போன்னு சொல்றான்? வீட்டுக்கு போன்னு சொல்றான். And giving him food and everything, he is asking to go back home. அவன் அப்படியே அரண்மனையில சுத்திட்டு எங்க வந்து படுத்துக்கிட்டான்? அரண்மனையில ஒரு இடத்துல போய் படுத்துக்கிட்டான். And he came round the palace and was sleeping in that palace. நீ ஏன் வீட்டுக்கு போலன்னு கேக்குறான். He asked as to why you didn't go to your அவன் house. சொல்றான், கர்த்தருடைய சேனை எங்க நிக்குது? யுத்தகளத்துல நிக்குது. He is telling that the host of the Lord is standing in the நான் எப்படி warfield. வீட்டுக்கு போய் சுகபோகமா இருப்பேன்? நான் போக மாட்டேன்னு சொல்றான். How can I go enjoy my life in my house? அதுபோல அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்கணும். You should have the same revelation. அதனாலதான் இந்த விஷயத்துல தாவீதை போட்டு ஆண்டவர் ஒரு வழி பண்ணார். Therefore in this matter the Lord just put this David in such a turmoil. சாகர வரைக்கும் அந்த விஷயத்துல அவனை அழ வச்சார். Until death the Lord made him to cry for this matter. கடைசி நிமிடம் வரைக்கும் தாவீதினுடைய உள் மனசு அழுதுகிட்டு தான் இருந்துச்சு. Even till the last moments of David he was crying. தாவீது செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு நம்ம அந்த தாவீது செஞ்ச தவறை நெஞ்சிட்டு இருக்கோம். நூற்றாண்டுகள் கடந்தாலும் பேசிக்கிட்டு இருந்து இன்னைக்கு அவனுக்கு ஒரு அவமான பெயர் போல இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு அவன் செஞ்ச துரோகம். How many years have passed by? Even after centuries we are speaking of the wrong that David has done because of the treachery he done the day. ஆனா உரியா சொன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னான். But Uriah said that he will not go. அது தேவனுடைய வேலை. That's the work of the Lord. அந்த ஒரு நாள் முழுசும் தேவனுக்குரியது. That day belongs to the Lord. நீ ஒரு யுத்த வீரன், யுத்த களத்துல நிக்கணும். நீ சுகபோகமா வாழக்கூடிய நேரம் அன்னைக்கு கிடையாது. You are a warrior. You should stand in the war field. It's not time for you to live a luxurious life. இல்ல காலையில சமையல் பண்ணணும். You can go and cook in the morning. Actually நல்ல விசுவாசி சண்டே மார்னிங் சர்வீஸ் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. A good believer will not eat before the Sunday service. குழந்தையை நீ அப்படி வளர்க்கணும். You should practice even your children. பிறந்தது முதல் சிம்சோன் நசரேய பிரதேசத்துக்கு உட்பட்டவர். குழந்தை பிறந்ததிலிருந்து உன்னுடைய தெய்வீகத்திலே தான் பிள்ளையை வளர்க்கணும். From the time of his birth Samson was a Nazarite. Even your child should be brought up in this divine manner from birth. மத்தியான சாப்பாடு நீ செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. There's no need for you to cook for the afternoon.
காலையில நீ சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, மத்தியான சாப்பாடு நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. In the morning there's no need for you to eat, afternoon there's no need for you to cook. ஏனென்றா நீ காலையில சாப்பிடாம வரும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பு. ஒரு நாள் அந்த வார்த்தையில் நீ பிழைப்பை பெற்றுக்கொள்ளும். When you come without eating in the morning, then it's not by bread alone that a man shall live, but by the word of God. You should receive the word of God and live. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, நான் 10:15 வரைக்கும் சமையல் பண்ணேன். நீ விசுவாசின் பேரு சொல்லவே கூடாது, நீ ஒரு வெல் விஷர், அவ்வளவுதான். Saying that your relatives and the others நாமினல் கிறிஸ்டியன் have come, you should not say that I have cooked in my house, because you should not call yourself as a believer because you are a nominal Christian. சொந்தக்காரங்க வருவாங்க, நீங்க அவங்களை கூட்டிட்டு 9 மணிக்கு எங்க வந்துறணும், இங்க வந்துறணும். Even if your relatives would come, you should bring them here at 9 o'clock. வரலன்னா வீட்ல இருன்னு சொல்லணும். If not, you should ask them to stay at home. இங்க வந்து அவனுக்கு மத்தியான சாப்பாடு வாங்கி கொடு, அதுக்கப்புறம் இனிமே சண்டே உங்க வீட்டுக்கிட்ட வர மாட்டான். You get the food in the afternoon out here and give for them, and after that they will never come on Sundays. சண்டே போனா எங்க போணும், பெந்தேகோஸ்தே கூட்டத்துக்கு போணும். Because if I should go there, I should go for the Pentecostal meeting. அப்படி உனக்கு கீழ்ப்படிந்து உன்னோடு கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற ஒரு சொந்தக்காரன் வந்தால் போதுமானதே. If the relative which comes to have the Sabbath day along with you, that is sufficient. ஓய்வு நாளை பயபக்தியோடு ஆசரிப்பாய். You should reverence the Sabbath day. அதனால தான் இந்த மத்தியானம் நீங்க வீட்டுல போய் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்றோம், நம்ம ஐக்கியத்துல இயேசு கிறிஸ்து செஞ்சது போல ஆகாரத்தை கொடுத்து ஜனங்களை அனுப்புறோம். That is why saying that you should not go and suffer in the afternoons in our house, we are giving you food and sending us Jesus. பெந்தேகோஸ்தே சோறு போடுறாமா, பெந்தேகோஸ்தே சோறு போடல, இயேசு போட்ட சோறை நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். They'll say that they are giving food in the Pentecost, but we are not giving food like that, but what Jesus had done, we are following it. அதுக்கு பிறகு நீ இந்த ஊழியத்தை செய்யணும். After that you do the ministry. அன்னைக்கு முழுசும் நீ வந்து கர்த்தருடைய காரியங்கள்ல உன்னை என்கேஜ் பண்ணிக்கணும். Whole of that day you engage yourself in the work, Lord's works. அதுக்கு பிறகு நீ 6 நாள் ஓடு. After that 6 days you கர்த்தர் run. உன்னுடைய பிரயாசத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் கட்டளையிடுவார். The Lord shall bless all your labors. அடுத்து ஓய்வு நாளை ஆசரித்து Firstly you should reverence the Sabbath day. பரிசுத்த ஸ்தலத்தை வாசிங்க அந்த வசனம். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இரு. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இரு. You should reverence my sanctuary. உன்னுடைய ஜீவியத்தை குறித்து, நீ ஆராதிக்கிற தேவ சமூகத்தை குறித்து, இந்த ஐக்கியத்தை குறித்து உனக்கு ஒரு பெரிய பயபக்தி இருக்கணும். Concerning your life and the presence of God where you are worshiping, regarding this fellowship you should have a reverence. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நீ பயபக்தியா இருக்கணும். You should have a reverence to the sanctuary. நமக்கு இந்த பரிசுத்த ஸ்தலங்கிறது அன்னைக்கு வந்து பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு ஆசரிப்பு கூட இருந்துச்சு. In those days there was a sanctuary and the holy place. நமக்கு பரிசுத்த ஸ்தலங்கிறது நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவியம் தான் பரிசுத்த ஸ்தலம். The sanctuary in us is the life. நீ ஒரு பரிசுத்த ஸ்தலம். You are a sanctuary. நீ பரிசுத்த ஸ்தலம். உன்னுடைய ஜீவியத்தை நீ ஒரு ஆலயம். நீ அத பயபக்தியாய் நீ பாதுகாக்கணும். You are a sanctuary, you are a temple of God. You should preserve this with reverence. உன்னுடைய எண்ணங்களையோ நினைவுகளையோ பார்வையிலையோ வாஞ்சைகளையோ விருப்பங்களையோ இந்த பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்பட விடக்கூடாது. In your thoughts or feelings or desires or affections, you should not allow this sanctuary to be defiled. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நீ பயபக்தியாய் இருப்பாயாக. You should have a reverence concerning my sanctuary. நீ ஒரு நடமாடும் ஆலயம். You are a walking temple of God. நீ ஒரு மொபைல் டெம்பிள். You are a mobile temple. நீ ஒரு தேவனுடைய ஆலயம். You are a temple of God. நீ வந்து எப்பொழுதும் உனக்குள்ள ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டு. There is always a sanctuary within you. ஆசரிப்பு கூடாரமானால் அதுக்குள்ளே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. தேவனுடைய ஆலயமானாலும் அதற்குள்ளே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. If you are an altar, you have a sanctuary within you. If you are the temple of God, you have a sanctuary within you. உன்னுடைய வார்த்தை குறித்து, உன்னுடைய பேச்சு குறித்து, உன்னுடைய நினைவு குறித்து, உன்னுடைய ஊழியத்தை குறித்து, உன்னுடைய ஜீவியத்தை குறித்து பயபக்தியா நீ இருக்கணும். Regarding your walks, talks, actions, ministry and your life, you should have reverence. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற தெய்வீகம். This is the divinity which God expects in our life. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? In these days, how many of us are having this reverential fear? நோவாவை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை ரட்சித்தான். About Noah it is said that he was moved with fear, he was warned of God of things and prepared an ark of பயபக்தி உள்ளவன் பேழையை உண்டு பண்ணுவான். He who is moved with fear will பயபக்தி உள்ளவன் தான் சபையை கட்டுவான். He who is having this fear will build இந்த the சபையை church. கட்டுகிற விஷயத்துல பில்டிங் கட்டுறது இல்ல, சபையை ஐக்கியத்தை கட்டி எழுப்புற விஷயத்துல நாம் கவனமாய் இருக்க வேண்டும். In the matter of building this church or the fellowship of the church, we should be very careful. அப்படி பயபக்தியாய் நாம் இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும்,
நாம் ரட்சிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். If we are having this reverential fear, then we will be heard of our prayers, our families will be நீ saved. பயபக்தியா இருந்தால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். If you having this reverential fear, the Lord will நீ preserve you. பயபக்தியா இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். If you are having this reverential fear, the Lord will be நீ with you. பயபக்தியா இருந்தால் நீ வெறுமையாய் போக மாட்டாய், நிறைவான ஆசீர்வாதம் உடையவனாய் மாறுவாய். Having this reverential fear, you will never go away empty, but you will be with fullness of blessings. நோவா பயபக்தியா இருந்தபடினால்தான் அவங்க மருமகள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாம அப்படியே பேழைக்குள்ள வந்தாங்க. Because Noah had this reverential fear, the daughter-in-laws, without saying a word, they came inside the ark. 3 பையனும் ஒரு வார்த்தை சொல்லாம அப்படியே பேழைக்குள்ள வந்தாங்க. The 3 boys, without uttering a word, they came into the ark. அவன் மனைவி ஒரு கேள்வி கேட்காம அந்த பேழைக்குள்ள வந்தாங்க. And the wife, without questioning, she came into the ark. உன்னுடைய பயபக்தி உன்னுடைய முழு குடும்பத்தையும் தேவன் பக்கத்துல இழுக்க வேண்டும். Your reverence should bring the whole family into the ark. அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்க. Those of them, you who desire, you close your eyes. கர்த்தாவே என்னை ஒரு பயபக்தி உள்ளவனாய் மாற்று. Lord, you make me as a reverential fear. உன்னுடைய பயபக்தி எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். Let your reverential fear be revealed in all உன்னுடைய places. மனைவியிடத்திலே, உன்னுடைய புருஷனிடத்திலே, உன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, உன்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, உன்னுடைய தொழில்களிலே, உன்னுடைய வொர்ஷிப்ல, உன்னுடைய சபை கூடுதலிலே, எல்லா பகுதியிலும் உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, அந்தரங்க ஜீவியத்திலே எல்லா பகுதியிலும் இந்த பயபக்தி வெளிப்பட வேண்டும். With your husband, wife, children, in the worship places, in your jobs, in your business, and in all aspects of your life, you should show this reverential fear. கர்த்தாவே நோவாவுக்குள்ள இருந்த அந்த பயபக்தியை எனக்குள் கட்டளையிடும். Lord, give me that reverential fear which was in Noah. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு லைஃபை தேடுகிறீர்கள்? How many of you seek for such a life? இயேசுவுக்குள்ள இருந்த அந்த பயபக்தி எனக்குள் வரட்டும். The reverential fear within Jesus, let it come to me. பழைய ஏற்பாட்டில் நோவா பயபக்தி உள்ளவனா இருந்தார், The- ஏற்பாட்டில் இயேசு பயபக்தி உள்ளவராய் இருந்தார். In Old Testament, Noah was with reverential fear. Jesus in the New Testament was with this கர்த்தாவே என்னை reverential fear. பயபக்தி உள்ளவனாய் மாற்றும், என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், நான் உண்டு பண்ணுகிற பேழை அரராத் மலையிலே போய் சேரட்டும், நான் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து சேர வேண்டும். Lord, cause me to have this reverential fear. Let me and my family will be saved, and we as a whole family be coming. நாம் பயபக்தியாய் எல்லா இடங்களிலும் நம்மை வெளிப்படுத்துவோம். And if we having this reverential fear, we will reveal it outside everywhere. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ ஒரு தேவனுடைய ஆலயம், உன்னை பயபக்தியாய் காத்துக்கொள். Above all, you are the temple of God. Keep yourself with reverential fear. பயபக்தி உள்ளவருடைய பேழை அந்நாளில் அரராத் மலைக்கு புறப்பட்டு செல்லும். The ark of the reverential fear, fearful ones will go reach Mount பயபக்தியோருடைய Everest. வாழ்க்கையும் ஊழியமும் ஒரு நாள் மகிமையிலே போய் சேரும். The life of the ones who are having this reverential fear. கர்த்தாவே என்னை will go பயபக்தி to- உள்ளவனாய் மாற்றும். Lord, you make me with reverential fear. எல்லா இடங்களிலும் பயபக்தி உள்ளவனாய் நான் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். Help me to live with this reverential fear in all places. எல்லா என்னுடைய ஊழியம் ஜீவியம் எல்லாம் பயபக்தியாய் நிரப்பப்படட்டும். Let my life and ministry be filled with this reverential fear. பயபக்தி உள்ளவருடைய ஜெபங்களை கேட்கிறீர். You are hearing the prayer of those who fear you. பயபக்தி உள்ளவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறீர். You are rewarding them who fear you. பயபக்தி உள்ளவர்களை அவருடைய பேழைகளை எழும்பச் செய்கிறீர். You are causing the ark of those that fear you to rise up. பயபக்தி உள்ளவருடைய குடும்பங்களை நீர் ரட்சிக்கிறீர். You are saving the families of those that fear you. அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி உள்ளவனாய் என்னை மாற்றும். You make me to have such reverential fear. எல்லாரும் கேட்கலாமா? Let's all அந்த ask பயபக்தியின் வல்லமை நம்ம வந்து ஆளுகை செய்ய முடியாய் ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். for the reverential fear to come upon us and rule us. Let's yield ourselves. எத்தனை பேருக்கு இந்த பயபக்தி உள்ள வாழ்க்கை வேணும்? கைகளை வேதுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான தொழிலில் பயபக்தி, குடும்பத்தில் பயபக்தி, ஊழியத்தில் பயபக்தி, ஜீவியத்திலே பயபக்தி, ஆராதனையில பயபக்தி, ஓய்வு நாளிலே ஒரு பயபக்தி, ஜெபங்களில் ஒரு பயபக்தி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கேளுங்கள் பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பயபக்திக்குரியவர் தன்னுடைய பயபக்தியின் மேன்மையை உங்களுக்கு நமக்கு தருவாராக. சிதாபாலா திக்கலாமா. ஆமென், 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 ஆமென். ஓ ரபகதினா பகதிகனா மனகதிரி பிதிபிகனா பகதிரபா. ஆமென். லிபியானா பாஷனா மனதுரானிமா. அஹமெனா வாகிலவானியா ரபா. பயபக்தி உள்ளவன் பாதை மாறினாலும் கர்த்தர் அவனை விடமாட்டார். யோனா பாதை மாறினாலும் தெய்வம் விடவில்லை. நீ பயபக்தியாய் வாழ்ந்து பார். உன் பாதை மாறினாலும் கர்த்தர் சரியான பாதையிலே உன்னை கொண்டு வந்து நடத்துவார். ஹல்லேலூயா. பயபக்தி உள்ளவனுடைய ஜெபங்களுக்கு அவர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதிலளிப்பார். ரபகரபக திரபகரபக தீகரவானியா ஆலமைனி சகத்துமானியா ரபௌதினாஜி.
ஆமென். சாராள் தன் புருஷனை ஆண்டவன் என்று சொல்லி ஒரு பயபக்தி உள்ள மனைவியாக இருந்தபடினால் கர்த்தர் அவளுக்கு கடைசி காலத்தில் குழந்தை கொடுத்தார். நீ பயபக்தியாய் வாழ்ந்து பார், இப்பொழுது உனக்கு கிடைக்காத ஒரு ஜெய ஜீவியம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய ஜீவியம் நிச்சயம் பயபக்தி உள்ளவனுக்கு உண்டு. துடாபாகா திகாடாபாலகா திடாபானியாரா ஏகடாபாகடாபாகடாபாலகா ரகதனே மேயாங்கரே நாப்திஸ்தா கபிகானிதானயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம், பக்தி உள்ளவனை தேடி கர்த்தர் ரட்சிக்கிறார். பயபக்தி உள்ளவனையோ தேடி அவனை பூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பக்தி உள்ளவனுக்கு ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. பயபக்தி உள்ளவனையோ கர்த்தர் கிருபையினால் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். பக்தி உள்ளவனுடைய பேழை கட்டப்படுகிறது, பயபக்திகளுடைய பேழை எடுக்கப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்பட போகும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம், கர்த்தாவே என்னை பயபக்தி உள்ளவனாய் மாற்றும் என்று ஜெபிப்போம். நானும் என் குடும்பமும் உமக்கு பயபக்தியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே நானும் என்னுடைய சபையும் ஜனங்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விசுவாசிகள் எல்லா சிறியோர் பெரியோர் எல்லாம் பயபக்தியாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்நாளெல்லாம் பயபக்தியாய் வாழ உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் பயபக்தியை வெளிப்படுத்த உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீட்டிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, பிரயாணங்களிலே, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பயபக்தியை வெளிப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பயபக்தி உள்ளவர்களை சேர்க்க இயேசு வரப்போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம்.